வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1566-68 அகத்தவ பயன் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை, இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறை விளக்கும் உண்மைகளை மனதினுள் உணர்வாய். மறை விளக்கும் உண்மைகளை மனதினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. பொறையுடைமை, விழிப்பு நிலை, அஞ்சாமை, தியாகம், புலன் உணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி. நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே. வாழ்க வளமுடன். குரு அவர்கள் இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை, அகத்தவம் என்பது முதலில் மனம் சென்று தனது மூலமான உயிரை உணர்வதாக திருப்பி வைத்தல்தான் என்பதை கூறி எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். உயிர் உணர்வை அகத்தவத்தின் மூலம் எளிதாக உணர்ந்திடலாம் என்று கூறி மறை விளக்கும் உண்மைகளை மனதினுள் உணர்வாய். மறை விளக்கும் என்று சொன்னால் மறை நூல்களான ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் வேத அந்தம் என்று சொல்லப்படுகிறது. அனைத்துக்கும் அந்தமாக இருக்கக்கூடிய இறைவனை உரைப்பதாக இந்த 4 வேதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத அந்தம் மறைநூல்கள் உண்மைகளை மனதினுள் உணர்வாய். அந்த மறை விளக்க வந்த இறைவனை சொல்ல வந்த அத்தனையும் நம் மனதுக்குள் உணர்வாக பெற மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவோ பார்த்தோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடியதை அகத்தவம் மூலம்தான் நாம் பார்க்க வேண்டும். வெளியில் ஒன்றும் இல்லை என்று குரு குறிப்பிடுகிறார். இவற்றிற்கு இந்த அகத்தவம் சித்தியாக பொறையுடைமை, பொறுமையும் அந்த பொறுமையின் சின்னமாக நாம் மாறுவதாக நம்மை மாற்றிக்கொள்ளவும், விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலையில் நாம் இருப்பதாக நம்மை இந்த அகத்தவம் மாற்றுகிறது. அஞ்சாமை, எதை பற்றியும் நாம் அஞ்ச தேவையில்லை, பயம் இருக்கக்கூடாது. இந்த அகத்தவம் என்பதே மனதுக்கு உறுதியும் வல்லமையும் தருவதுதான் என்பதை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். தியாகம், அனைவருக்கும் தியாகசீலராக நாம் இருப்பவராக மாற வேண்டும். இதற்கு முதலில் விட்டு கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும்.
சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். பிறகு தியாகசீலராக மாறுவோம். ஆக விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்பதாக நம்மை மாற்றிக்கொள்வதாக நாம் அகத்தவம் நமக்கு கை கொடுக்கும். அவ்வாறு மாறும்போது புலன் உணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். ஒரு 5 விஷயங்களில் அளவு முறை காப்பதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் என்பதை பால் உணர்வு என்று சொல்லக்கூடிய அவற்றை கற்பு நெறியாக மாற்றம் செய்ய வேண்டும். உணவு என்பதை அரை வயிறாக மாற்ற வேண்டும். உழைப்பு என்பதை குறிப்பிட்ட நேரம்தான் தூங்க வேண்டும், எப்போதும் தூங்குவதாக இருக்கக்கூடாது என்பதை, உறக்கத்தை மாற்ற வேண்டும். உழைப்பு என்பதும் அதே மாதிரி உழைப்பு இருக்க வேண்டும், இல்லாமலும் இருக்கக்கூடாது என்பதாக மாற்ற வேண்டும். இவ்வாறு மாற்றும்போது இந்த புலர் உணர்வு இன்பத்தில் நமக்கு அளவு முறை வந்துவிடும் என்பதை கூறி, நிறைவு பெற நிறைவாக நாம் முடிவுக்கு வருவது அந்த இறை உணர்வை நமக்குள் உள் உணர்வாக பெறுவதுதான். அவ்வாறு ஆழ்மன தியானமாக நாம் செல்லும்போது நேர்மையுடன் வாழ நாம் எத்தனிக்கும் போது உன்னில் அவன் இறைநிலையே தான் தன்மாற்ற சரித்திரமாக நாமாகவும் அனைத்துமாகவும் ஆகி இருக்கிறது என்பதை உணர்வதாக அது நமக்கு அவன் அவனில் நீ என்பதாக குரு குறிப்பிடுகிறார். ஆக இறைவனை உணர்வதாக இருக்கக்கூடியது பேரின்பத்தை உணர்வதாக, பேரானந்தத்தை, பேரின்ப களிப்பை நாம் உணர்வதாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அகத்தவத்தின் அதில் ஏற்படும் இந்த பயன்கள் தான் இறைவனை உணர்வதாக இருக்கிறது என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.